வணக்கம், நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி என்ன சர்டிஃபிகேட் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஓபிசி சர்டிஃபிகேட், இதர பிற்படுத்த வகுப்பினருக்கான சான்றிதழ். இது எதுக்காக எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்க, டாப் டயர் இன்ஸ்டிடியூஷன்ஸில் அட்மிஷன் போடுறவங்க. டாப் டயர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னால் ஐஐடி, ஐஐஎம், அது மாதிரி டாப் டயர் இன்ஸ்டிடியூட் லைக் தட், அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் அட்மிஷன் போடுறதுக்கு இந்த சர்டிஃபிகேட் மேண்டேட்டரியாக தேவைப்படும். அதனால இதை எடுத்துக்கிறாங்க. இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும்னா, ஃபோட்டோ 50 கேபியில் 200 பிக்சல் ஜேபிஜி, ஜேபெக், பிஎன்ஜி இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி சைஸை கிராப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது அட்ரஸ் ப்ரூஃப், அது அப்ளிகண்ட்டோட ஆதார் கார்டு, அது 200 கேபியில் ஸ்கேன் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுவும் 200 கேபியில் கம்ப்ரஸ் பண்ணி பிடிஎஃப் ஆக்கி வச்சுக்கோங்க. இன்கம் சர்டிஃபிகேட், அதுவும் 200 கேபியில் பிடிஎஃப் ஆக்கி கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கம் சர்டிஃபிகேட் இல்லாதவங்க அதை எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது நம்மளோட இதில் வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்தது செல்ஃப் டிக்ளரேஷன். செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வரும். அதை டவுன்லோட் பண்ணி அதில் சிக்னேச்சர் பண்ணி நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே சரியாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு அதை சிக்னேச்சர் பண்ணி அதை 200 கேபியில் கம்ப்ரஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கம்பல்சரி ஒரிஜினல் இருக்கணும். இதுக்கு எப்படி போய் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வெப்சைட்டை வந்துட்டு இங்கேயும் நான் டிஸ்பிளே பண்ணுறேன், நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அது மூலிமா போய்க்கலாம். அதில் போயிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அது எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிற வீடியோ நம்மளோட சேனலில் கூடிய விரைவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அடுத்தது இசேவை வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு தனியாக யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம். என்ன ஆப்ஷனில் போகணும் அப்படின்னா, சர்வீசஸில் டிபார்ட்மெண்ட் வைஸில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சைடில் சர்ச் ஐக்கான் இருக்கும், சர்ச் பார் இருக்கும். அதில் அதர் பேக்வேர்ட் சர்டிஃபிகேட்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டோட பேர் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் இந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே போய் இதை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணோன்னே இந்த அதர் பேக்வேர்ட் கிளாஸஸ் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லைங்களா, அது இப்படி தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதை கிளிக் பண்ணி இதுக்குள்ளே போய் நீ அப்ளை பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கேன் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். கேன் நம்பர் ஏன் ரெஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு கேன் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் நம்ம சுய விவரங்கள் பதிவு பண்ணப்பட்டிருக்கோம். அந்த சுய விவரங்களுக்கு ஒரு நம்பர் ஆக்கி வச்சுருப்போம். அந்த நம்பர் தான் கேன் நம்பர். அது ஆல்ரெடி பதிவு செஞ்சவங்கன்னா ஆதார் நம்பரை வச்சு அதில் இருந்து நம்ம கேன் நம்பரை சர்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறதுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ நம்மளோட சேனலில் அப்லோட் ஆகிருக்கு. அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைன்னா மெயில் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். கேன் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். நீங்கள் அந்த என்ன சர்டிஃபிகேட்டுங்கிற செலக்ட் பண்ண உடனே அதில் ரெஜிஸ்டர் கேனுங்கிற ஆப்ஷன் இருக்குது. அந்த ரெஜிஸ்டர் கேனை கிளிக் பண்ணிங்கன்னா கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கான வீடியோ நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி கேன் நம்பர் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கீழே கேன் நம்பர், நேமு, ஃபாதர் நேமு, கார்டியன் நேம், மதர் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி டிஸ்பிளே பண்ணப்பட்டிருக்கும். அதில் இருக்க சரியாக இருந்துச்சுன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துக்குங்க. ப்ரொசீட் கொடுத்த உடனே உங்களுக்கு அடுத்த அப்ளிகேஷனுக்கு உங்களை த்ரூ பண்ணும். அப்ளிகேஷன் எப்படி பூர்த்தி பண்ணணும்னா, உங்கள் கையில் இருக்க ஆவணங்களை கவனமாக படித்து பார்த்து அது மூலயமா டைப் பண்ணுங்கள். அது எப்படி இருக்கும்னா, ஓபிசிக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கு ஃபஸ்ட்டு என்ன சல்யூட்டேஷன், அடுத்து அப்ளிகண்ட்டோட நேம், அப்ளிகண்ட்டுக்கு கீழே கொடுக்கக்கூடிய ஃபாதர், ஹஸ்பண்ட், கார்டியன் நேம் கொடுக்குறீங்கன்னா அதுக்கான கரெக்டான உறவை மேலே செலக்ட் பண்ணிக்கிங்க. மதர்ஸ் நேம், பிறந்த தேதி, இது அப்படியே தமிழ்லையும் டைப் பண்ணிக்கிங்க. இப்போதைய முகவரியும் பெர்மனண்ட் அட்ரஸும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போதைய முகவரியை மட்டும் டைப் பண்ணுங்கள். முகவரி டைப் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம்,
தெரு பேர் அடிக்கிற இடத்துல நீங்கள் டோர் நம்பரை அடிக்க முடியாது, ஏன்னா அது நியூமெரிக்கல் அக்செப்ட் பண்ணாது. அதுக்கு நீங்கள் பில்டிங் நம்பர், பில்டிங் ஆர் டோர், ஃப்ளாட் நம்பர்னு இருக்க இடத்துல நீங்கள் உங்கள் நம்பரை குறிப்பிட்டுக்குங்க. அடுத்தது இந்த அட்ரஸ், இந்த கரண்ட் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் ஒரே மாதிரி இருக்கும் பட்சத்தில் இந்த கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அதில் இருக்க டீட்டெயில் இதுக்கு வந்துடும். அப்படி இல்லைன்னா என்ன உங்களுக்கு கரெக்டான அட்ரஸோ அதை நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் கரண்ட்லையும் சரி பெர்மனன்ட்லையும் டைப் பண்ணிக்கிங்க. அடுத்தது அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற காலம் வரும். அதே அப்ளிகேஷனில் பர்சனல் டீட்டெயில்ஸில் நீங்கள் என்ன மதத்தை சேர்ந்தவங்க, என்ன ஜாதியை சேர்ந்தவங்க, உங்கள் தொழில் குழு என்ன, அதிலே பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு. அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே கேஸ்ட்டை செலக்ட் பண்ண உடனே அதுக்கான சீரியல் நம்பரும் இங்கே வந்துடும், அது ஆட்டோமேட்டடாக வந்துடும். அடுத்தது உங்கள் அப்பாவோட டீட்டெயில்ஸ், ஏன்னா இன்கம் வந்து நீங்கள் ஃபேமிலிக்கு தான் எடுத்திருப்பீங்க, அந்த ஃபேமிலிக்கு எடுத்த இன்கமில் உங்கள் அப்பாவோட டீட்டெயில்ஸு இருக்கும், அதை பார்த்து இதை ஃபில் பண்ணிக்கலாம். அப்பா வந்து லைவ்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எஸ் கொடுத்துக்குங்க, அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துக்குங்க. அவங்களுக்கு நேச்சர் ஆஃப் ஆக்குபேஷன் செல்ஃப் எம்ப்ளாய்டா, அன்எம்ப்ளாய்டா, இல்லை எம்ப்ளாய்டா, இப்படி 3 கேட்டகரி கேட்டிருக்கோம். இதை கிளிக் பண்ண உடனே இதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மூணு கேட்டகரி காமிக்கும். அதில் அவங்க என்ன கேட்டகரியோ அதை சூஸ் பண்ணிக்கிங்க. அவங்க என்ன டெசிக்னேஷனோ அதை இங்கே டைப் பண்ணிக்கிங்க. அடுத்தது அவங்க என்ன ஸ்டேட்டஸில் வராங்க அதில் காண்பிக்கப்படும், அக்ரியா, ரெண்டா, உங்களோட இன்கம் எது மூலியமாக வருது அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் தான் அதில் உங்களுக்கு அதில் இருக்க கேட்டகரி எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டேட்டஸில் வந்துட்டு அதர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பே ஸ்கேலு, வருஷத்துக்கு அவங்க எவ்வளோ சேலரி வாங்குறாங்கிறத இன்கம் சர்டிஃபிகேட்டில் கடைசி பகுதியில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும், அதை அதில் என்ட்ரி பண்ணுங்க. அடுத்தது உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ், உங்கள் மொபைல் நம்பரை இதில் என்ட்ரி பண்ணுங்கள். அடுத்து டெக்ளரேஷன் நீங்கள் மேலே இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் 1க்கு 2 தடவை சரி பார்த்துட்டு இதை டெக்ளரேஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. இன்னொரு விஷயம், இதில் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மேலே அடிச்சிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த சிவப்பு குறியிடப்பட்ட ஸ்டார் குறியிடப்பட்ட எல்லாமே முக்கியமான தகவல்கள், அதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணால் மட்டும்தான் இங்கே சப்மிட் கொடுக்க முடியும். சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு அடுத்த ஸ்க்ரீன் இந்த மாதிரி இருக்கும். இது என்ன ஸ்க்ரீன் அப்படின்னா டாக்குமெண்ட் அப்லோட் ஸ்க்ரீன். இதில் செல்ஃப் டிக்ளரேஷனை நீங்கள் அதில் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்க மாதிரி மற்ற ஆவணங்களையும் கொடுத்துள்ள அளவுகளில் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட், ப்ரூஃப் ஆஃப் இன்கம், இது எல்லாமே இங்கே வரிசையாக கொடுக்கப்பட்டிருக்கு. கீழே டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படிங்கிற இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஸ்கேன் பண்ணி சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி 200 KB கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இருக்க எல்லாமே அது கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்கிற அளவில் ஸ்கேன் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபோட்டோவும் அதே மாதிரி தான் 50 KB. நான் முன்னாடியே இந்த வீடியோவோட முன்னாடியே அதுக்கான ஸ்லைட் போட்டிருக்கேன், அதை நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையுமே கரெக்டாக அப்லோட் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு அடுத்த ஸ்க்ரீன் இந்த மாதிரி இருக்கும். இதை அப்லோட் பண்ண உடனே கீழே மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிள் ஆகிருக்கும். இந்த மேக் பேமெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட்டு நீங்கள் செலுத்த வேண்டியது இருக்கும். பேமெண்ட் வந்துட்டு நீங்கள் சிட்டிசன் லாகின் அப்படின்னா UPI, டெபிட் கார்டு, ஆன்லைன் பேமெண்ட் மூலிமா செலுத்திக்கலாம். நீங்கள் டிபார்ட்மெண்ட் லாகின் இ-சேவை சென்டர் நடத்துறீங்கன்னா வேலட் மூலமாக அக்ரி கிளிக் செஞ்சு நீங்கள் செலுத்திக்கலாம். ஏன்னா நீங்கள் வேலட்டில் ஆல்ரெடி ரீசார்ஜ் பண்ணி வச்சுருப்பீங்க. அடுத்தது நீங்கள் அதை பண்ணி முடித்த உடனே பிரிண்ட் ரெசிப்ட்னு வரும். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் உங்களோட டிஸ்பிளேயில் திரையிடப்படும், ஆட்டோமேட்டிக்காக PDF-ஆக திரையிடப்படும். அதை நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சு வச்சுக்கலாம், பிரிண்ட் அவுட்டும் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா பின்னாடி அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் பதிவிறக்கம் செய்ய இது உதவும். இதை அடுத்த ஸ்லைடில் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் கீழே இருக்க அந்த நம்பரை போட்டு நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட் என்ன ஸ்டேஜஸில் இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட் உங்களுக்கு அப்ரூவ் பண்ணப்பட்டுருச்சுன்னா உங்களுக்கு மெசேஜ் வரும். அந்த அப்ரூவ் பண்ணப்பட்ட மெசேஜில் இந்த நம்பர் இருக்கும், அதை வச்சு நீங்கள் பிரிண்ட் அவுட்டே எடுத்துக்கலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர்லேயும் நம்ம இமெயில் ஐடியிலையும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணி தரேன். நம்ம இ-சேவை மையம்
ஆல்ரெடி ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு நீங்கள் டேரெக்டாகவும் விசிட் பண்ணலாம். அது எங்கே இருக்குது அப்படின்னா HV இ-சேவை மையம், வீரபாண்டி பிரிவு, கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம் ரோட்டில் நம்மளோட இ-சேவை மையம் இருக்குது. அது கடந்த 8 வருடங்களாக ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கும் வந்து நீங்கள் நேரடியாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. நேரமின்மை காரணமாகவோ பிழையின்றியும் அப்ளை பண்ண நீங்கள் கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லைன்னா இமெயில் ஐடிக்கோ தொடர்பு கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா நேரடியாக நம்மளோட அலுவலகத்துக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கவும் செஞ்சுக்கலாம். ரொம்ப நன்றி.